நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இவரு உங்க சிவபரணி. இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, காரைக்கால்ல இருந்து இவருக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு பேர் பட்டர் கோவான்னு சொல்லுவாங்க காரைக்கால் சைட்ல. இதெல்லாம் ஒரு தடவை யாராவது சாப்பிட்டு பழகினாங்கன்னா முடிஞ்சாங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த மாதிரி ஐட்டம் நம்ம சென்னையிலேயே கிடைக்கும். ஆனா வேற பேர்ல கிடைக்கும். கேசர் கலாகந்துன்னு கிடைக்கும், சாக்லேட் கலாகந்துன்னு சில இடத்துல கிடைக்கும். ஆனா அதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். இதே கன்சிஸ்டன்சில இருக்காது. இது பயங்கரமா இருக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு அங்க இருந்து அங்க சுட சுட நீங்க வாழை இலையில வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் கெட்டியாகாது. ஆமா, சரியா? அப்ப எப்படி இருக்கும்னா, அல்வா அப்படியே வாயில போட்டீங்கன்னா அப்படியே சவப்பீங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஒழுக்குன்னு போயிடும். அப்படிதான் இருக்கும். சோ இப்போ அங்க இருந்து நான் சப்போஸ் சென்னை எடுத்துட்டு வரேன்னு வைங்களேன், அந்த இருட்டுக்கடை அல்வாவை எடுத்துட்டு வந்தா அந்த நெய் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன லேயர் ஃபார்ம் ஆகும் வெளியில அல்வா மேல. ஆமா கண்டிப்பா. சரியா? அந்த அல்வாவை நான் இப்ப கவர்ல இருந்து பிரிச்சேன்னா மேல அது ஒரு கிரஸ்ட் லேயர் மாதிரி இருக்கும், அது உள்ள அல்வா இருக்கும். ஆமா, இதுவே நிறைய இடத்துல இப்ப அல்வா கிடைக்குது திருநெல்வேலியிலேயே. ஆனா அதுல எல்லாம் உள்ள அந்த டால்டா மாதிரி உள்ள ஃபீல் ஆகும் நமக்கு ஒயிட்டா. பட் இது அப்படி இருக்காது. இருட்டுக்கடை அல்வாவோட ஸ்பெஷாலிட்டி அது இருக்கதான். அந்த நெய் தான் அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ. அது அந்த வாட்டரா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த வீட்டா இருக்கட்டும், சோ அது நல்லா இருக்கு. இப்போ இது எப்படி இருந்ததுன்னா, இதை ஓபன் பண்ணதுமே என்னையா இது, அதான் நார்மலா பால்கோவானா அப்படி இருக்கும் தெரியுமா, ஒரே மாதிரியான ஒரு அடர்த்தியில இருக்கும் ஃபுல்லா. மேபி நடுவில் அங்கங்க கோவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடந்ததுன்னா எங்கேயாவது உருண்டை திட்டுட்டா கிடக்கலாம் மிக்ஸ் ஆகும்போது. இது எப்படி இருந்ததுன்னா, மேல அந்த நான் சொன்ன நெய் லேயர், அந்த லேயர் மாதிரி அந்த இனிப்பு ஒரு லேயர் இருக்கு. அதான் பால்கோவாவே இன்னும் கொஞ்சம் முருவ விட்ட மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. ஆமா, பட்டரும் கொஞ்சம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மேல நிக்கும் போல. ஒரு நாள் அல்வா கடைக்காரரே பிடிச்சி இது எப்படி தயாரிப்பீங்கன்னு சொல்லி கேட்கணும். இல்ல மேலதான் கிடைச்சிட்டு இருக்கு ப்ரோ. இந்த பட்டர் கோவால எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த பட்டர் அந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த கோவால அந்த பட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி மேல அந்த லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, வெடிப்பா அந்த நம்ம தண்ணி இல்லாத நிலம் அப்படி இருக்கும். ஆமா, அந்த மாதிரிதான் அந்த அல்வாவும் ஆகும். அது இருட்டுக்கடை அல்வா தான் அப்படி ஆகும் பொதுவா. மத்த அல்வாலாம் அப்படி ஆகாது. மத்த அல்வாலாம் மேல ஃபுல்லா ஏதோ ஃபேஷியலுக்காக மூஞ்சி ஃபுல்லா முட்டை தேய்ச்சி உட்காந்து அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதுல அதை நீங்க என்னன்னா ஒரு சார்கோல் பிளேட்ல வச்சு மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள வச்சீங்கன்னு வச்சுங்க, ஒரு 30 செகண்ட் ஹீட் பண்ணா போதும், அப்படியே புதுசா சமைச்ச மாதிரி வந்துடும். லேட்டு கிடையாது, அந்த அல்வாவுக்கு மேல இருக்கிற அந்த நெய்யெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உருகி இந்த ஃப்ரிட்ஜ்ல பல வருஷமா இருக்கிற அந்த வெங்காயம் அதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா உள்ள சார்கோல் பீஸ் வச்சா அந்த ஸ்மெல் எல்லாம் இது ஆயிடும்னு சொல்லுவாங்க. அது வேறங்க, சார்கோல் பிளேட்ல சொல்றேன். நான் சார்கோல் பிளேட்னு நான் எப்படி வச்சுட்டேன்னா, ஒரு நிமிஷம் அதுல இருந்து உருகிறது எல்லாம் தலைமை உறிஞ்சுப்பான். எனக்கு வெறும்னே பால் இது மட்டும் கிடைக்கும், அல்வா மட்டும் நினைச்சேன். ஆனா அந்த லோக்கல்ல அவங்க அல்வா பெரிய பிரச்சனை ப்ரோ. நீங்க ஸ்பூன் வச்சு குத்துனீங்கன்னா உள்ள ஃபுல்லா இருக்கும், மேல மட்டும் இருந்ததுன்னா உருக்கி நடுக்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கு அது. அதெல்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டே என்னடா இது, சரி லைட்டா பொடி, லைட்டா சரி ரைட், அப்படியே சைக்கிள் செயின் தேய்ப்போம். இல்ல அல்வா செய்யறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அது எல்லாரும் புதுசா செஞ்சிட முடியாது, மிஷினை வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. அதுக்குன்னு அந்த பாலை அதாவது ஒரு பொருளை இத்தனை மணி நேரம் சோக் பண்ணணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மில்கை ஊத்தி அது எவ்வளவு நேரம் சுண்டணும், அதாவது எவ்வளவு நேரம் அது இந்த வேக்காலத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை எவ்வளவு நேரம் கிண்டணும்னு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் R&D பண்ணி மிஷினா உருவாக்கி அது மூலியமா கிடைக்கிற அவுட்புட் பெட்டரா இருக்கும்னு நினைச்சோம்னாக்கா அது ரொம்ப கஷ்டம் தான். சில பேருக்கு வரலாம் மேபி. இது எப்படி இருக்குன்னா, பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாங்க பால்கோவாவும் ஆவின்ல வாங்கிற மில்க் பேடாவும் ஒன்னா போட்டு மசிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப பழமையானது, நமக்கு தெரியும். ஆமா, இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து காரைக்கால் சைட்ல கிடைச்சிட்டு இருக்குது. அதான் அந்த மில்க் பேடா பாத்துருப்பீங்களே, மில்க் பேடா இருக்கும். இதுல ஆவின்ல விற்பாங்கல்ல ரவுண்ட் ரவுண்டா. ஆமா, அதையும் பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூரையும் வாங்கி போட்டு மிக்ஸ் பண்ணா அந்த மாதிரியான பக்குவத்துல இருக்கு. பக்காவா இருக்கு. பரவாயில்லையே. ராசி அல்வா கடை எப்ப இருந்திருக்காங்க? சின்ஸ் தான் போட்டுச்சிருக்காங்களா? சின்ஸ் கிடையாது. இது வேற ஒரு கடையில இருந்து பிரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு. அதான் நான் சொல்லியிருக்கேன், நம்ம விஜயகாந்த் எலெக்ஷன் இதுக்கு வரும்போது இந்த கடை வாசல்ல நின்று இந்த கடையில அந்த ஐட்டங்கள் அல்வா குலோப் ஜாமுன் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறத நானே பார்த்திருக்கேன். சூப்பர். ரொம்ப ஃபேமஸான கடை. இல்ல இது எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இல்ல அங்க ஒரு 2-3 கடை இருக்கு, ஓகேவா? அதுல ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ். அந்த கடையில அவரோட தம்பி தான், அண்ணன் தம்பி 2 பேரு. இப்ப இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20-21 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. எனக்கு எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கம். ஸோ அதனால நான் அங்க போய் வாங்குறேன். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம அந்த குலோப் ஜாமுன் எனக்கு இங்க தான் ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆமா, குலோப் ஜாமுன் ஏன்னா இதுல ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ஒரு நடுவுல ஆமா அந்த அப்படியே கரையும் வாயில போட்டா. ஸோ அதனால நான் ராசி அல்வா கடையிலே போய் வாங்கிட்டு இருக்கேன் சமீப காலத்துல. சில நேரம் அந்த கடையிலேயே வாங்குவேன், மாத்தி வாங்குவேன். பட் இந்த பட்டர் கோவா எனக்கு என்னமோ உங்களுக்கு நீங்க இந்த வாட்டி வரும்போது
வழக்கமா குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், இது பருத்தி அழுத்திங்க. வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இது சூப்பர் டேஸ்ட் நீங்க தான் சூப்பரா இருக்கு. அதான் சொல்லிட்டேன் அல்டி என்ன கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் சரி. வயசு பசங்களா இருந்தீங்களா, வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் எனக்கு புரியுது. இதை சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 8 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டாங்க போதும். கண்டிப்பா. இது ஒரு பாக்கெட் சாப்பிட்டீங்களா, ஒரு 8 கிலோமீட்டர் வாக்கிங் போனீங்களா, அதுல நல்ல பொருட்கள் தான் இருக்குது. பால் இருக்குது, நெய் இருக்குது, ப்ரோ இதெல்லாம் வந்து நல்லது. ஆனா கூட சுகர் இருக்கு. அதை விடுங்க, அதுவும் கூட நல்லதுதான். யாருக்கு அப்படின்னா வயித்துல எதுவுமே இல்லைன்னு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு அப்படின்னா சூப்பர் தான். இங்க பிரச்சனையே என்னன்னா நம்ம தான் 6 வேளை சாப்பிடுறோமே. ஆமா, பிரியாணி சாப்பிட்ட பிறகு அந்த டேஸ்ட்டை மறக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பட்டர் கோவா வாங்கி அப்படியே ஒரு பாக்கெட்டை முழுசா அடிச்சிடாங்க. அப்படியே ஒரு ஸ்பூன்ல சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அப்படி கையில அப்படி அள்ளி இந்த சோறை திங்கிற மாதிரி இந்த பிரியாணி சோறை எப்படி சாப்பிட்டீங்களா அதே ஒரு நினப்புல அப்படி அள்ளி இப்படி வாயில போட்டீங்கன்னாக்கா பிரச்சனை ஆயிடும். ஆக்சுவலா சூப்பரான ஒரு டிஷ். இப்ப யாருக்காவது ஏதாவது டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சர்வ் பண்றதா இருந்தா வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஒரு 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா போதுங்க, ஒரு 5 பேருக்கு ஆளுக்கு 50 கிராம் வச்சு விட்டுலாம். நம்ம ஒரு மிக்சரு அப்படியே வச்சோம்னாக்கா அவங்க வந்து சாப்பிடுவாங்க, பயங்கரமா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஐட்டம். ஆக்சுவலா ப்ரோ நான் அதான் சொல்ல வந்தேன் ப்ரோ. இங்க ப்ராப்ளமே எப்படின்னா நம்ம எவ்வளவு எடுக்கிறோங்கிறது தான் எப்பயுமே விஷயம். இப்போ வே புரோட்டீன் இருக்கு ப்ரோ, வே புரோட்டீன் சாப்பிட்டா கெட்டதான்னு கேட்டா அதை சுத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது நிறைய கான்ஸ்பிரேஷன் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் வந்து அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. மில்க்ல இருந்து அது எப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. எப்படி சொல்லுவாங்கன்னா, வே புரோட்டீன் இருக்கு கரெக்ட்டுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி நான் 6 வேளை சாப்பிடுறேன் சார்ன்ட்டு 7வது வேலையா அந்த வே புரோட்டீன் உள்ள ஒரு லோட்டா விட்டா. இப்ப மேட்டர் என்னன்னா, நிறைய பேர் வே புரோட்டீன் எடுத்துக்கிட்டா புரோட்டீன் நீட் வந்து ரொம்பவே அதிகப்படுத்திடுவேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, நிறைய புரோட்டீன் தான் நிறைய மசில் வந்துடும் நினைச்சுப்பாங்க. ஒர்க் அவுட்டே பண்ணாம அப்புறம் என்ன ஆகுது, புரோட்டீன் மட்டும் உள்ள எக்ஸஸா போனா என்ன ஆகும், அதுவும் கடைசியில திரும்ப வந்து தொப்பைக்கு தான் போய் சேரும். சோ எல்லாமே வந்து இந்த ஒரு புரிதலும் ஃபேக்டர் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா அதை எடுத்தா இவங்க உடம்புக்கு பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு மாதிரியே அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க. இப்ப வே புரோட்டீன்னாக்கா அது என்னமோ வேலை செஞ்சு உடம்பை இலக்க வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுதான் தப்புங்கிறோம். அதே சாப்பாடு மாதிரி இப்போ 3 வேளையும் வே புரோட்டீனே நான் வந்து அதிக அளவுல கன்சியூம் பண்ணேன், இப்ப நான் சோறுக்கு பதிலாக வே புரோட்டீன் சாப்பிட்றேன்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. அது தப்பு அப்படிங்கிறது. சரி, ஓகே, இந்த ஸ்வீட்டை பத்தி பேச வந்தோம். ஸ்வீட்டை பத்தி ஒப்பீனியனா சொல்லியிருக்காரு, வேற லெவல்ல இருக்குங்க, நிஜமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க யாராவது காரைக்கால் சைடு வந்தீங்கன்னா பட்டர் கோவாவை தேடி அந்த கடையில போய் வாங்கி சாப்பிடுங்க. ராசி அல்வா கடையா இருக்கட்டும், நாகூர் அல்வா கடையா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கடை இருக்குது. எந்த அல்வா கடை உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, எந்த அல்வா கடை உங்களுக்கு நெருக்கத்துல இருக்குதோ, உங்க கண்ணில் படுதோ அங்க நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை தொடர்பான விஷயங்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஆமாங்க, ரைட்டு. சோ எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது வந்து எல்லா டாக்டர்ஸுமே, அதுவும் இப்போ கொஞ்சம் நிறைய பேர் சொல்றாங்க, கொஞ்சம் எழுந்தீங்க நடங்க, கொஞ்சம் சுடுதண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா நல்லதுதான், அது வந்து தப்பு இல்ல. அதையும் நாங்களும் சொல்றோம் ஒரு வகையில. எக்ஸாக்ட்லி ரைட்டுங்க. சோ இதோட நாங்க இன்னொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிவபரணி இமானுவேல் பார்க்கலாங்க. பாய்.